அதெல்லாம் முடிஞ்சு வேலை எல்லாமே தான் இருக்கு. தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, அப்லோட் பண்ணாமல் இருந்தோம். காரணம் அதை பற்றி ஃபுல் கிளியரன்ஸாக போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ போட்டு ஒரு 2-3 days இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். மேலே கார்டிங் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கு, சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டேய் கொஞ்சம் வந்து உட்காரா. யாரா நீனு? உட்காரு. சொல்கிறேன், என்ன வேணும் உனக்கு? எனக்கு வந்து ஃபாண்ட் வேணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். கண்டென்ட் எல்லாம் தேடிட்டு இருந்தேன். தம்பியை நமக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாரு. ஓகே, தலை வேறு அரிக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரில. வேறு என்ன வேணும்? அசிட்ஸா? இமேஜஸ் வேணுமா, வீடியோஸ் வேணுமா? ரெண்டுமே வேணும்டா. ஓகே, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தனியாக லிஸ்ட் போட்டாச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு ஓகே. அதுக்கப்புறம் காப்பிரைட் ஃப்ரீ வெப்சைட் வேணுமா? பார்த்துக்கோங்க. முடி எப்படி சூப்பராக இருக்கா? வேறு சவுண்ட் எஃபெக்ட், பெஸ்ட்டு சவுண்ட் எஃபெக்ட் வேணும். எஃபெக்டான சவுண்ட் எஃபெக்ட் வேணுமா? எழுதி வச்சுக்கிறாராம். நானே ஒரு கண்டென்ட் எல்லாம் தேடிட்டு இருந்தேன், மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருந்தேன். தம்பி நமக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாரு. அந்த இப்போ அவங்க சொன்னெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதை பற்றி ஃபுல் கிளியரன்ஸாக பார்த்துடலாம். ஓகே, நான் சொல்ல போகிறேன், கிளியராக பார்த்துக்கோ. பற்றி சொல்லும்போது தமிழ்ல எப்படி இங்கிலீஷ் இருக்கு, ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்ட்னா தமிழ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் கொஞ்சம் ஸ்டைலிஷ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சினிமா பார்க்குறது அதுக்கப்புறம் அந்த மாதிரி படத்துலனா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தமிழ் ஃபாண்ட் இங்கிலீஷ் தமிழ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஃபெக்டோட இந்த டெவலப் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல் போடுங்க. உங்களுக்கு டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு ஃபாண்ட்டுக்கான டிசைன் ஃபாண்ட்டுக்கான ஒரு லிங்க் ஃபைல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டா போதும். அதுக்குள்ள நீங்கள் எஃபெக்ட் வச்சு ஓப்பன் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்துருக்கும். அதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 800-850 ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுக்குமே கொடுத்தேன். அதில் எது வேணுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் நம்ம மொபைல் கிரியேட் பண்ணுறோம். யூடியூப் வீடியோஸ் இல்லை நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட், ஒரு வீடியோ பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்ட், அதுக்கு நம்ம தேவையான அசெட்ஸ்லாம் எங்கேயும் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கும். ரெண்டு தனியாக போயிட்டு தேட தேவையில்லை. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. வீடியோ எடிட்டிங் அண்ட் அசெட்ஸ் VFX அப்படின்னு கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. அதில் நான் வீடியோவோட வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு லைனாக எல்லா ஃபோட்டோ வீடியோஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் அதில் செக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அது எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து ஃபைல்ஸ்லாம் இருக்கும்.
இதோட எக்ஸ்ட்ரா நிறைய இதோட லேட்டஸ்ட் வெர்ஷனும் இருக்கு. நான் அடுத்து வர வீடியோஸ்ல இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா டவுன்லோட் யூஸ் பண்ணுங்க. இது வந்து இதுலயும் கொஞ்சம் ஃபாண்ட் இருக்கும், பிளஸ் உங்களுக்கான அந்த சவுண்ட் எஃபெக்டும் சப்போஸ் இருந்தா இருக்கும், ரெண்டு ஃபைலுக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா தனித்தனியாக போட்டோ வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. ஃபாண்ட் செக் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வீடியோ எடிட்டிங் செக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ வெப்சைட். ஃப்ரீ வெப்சைட்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் பேப்பர் போகிறோம், இல்லை ஒரு ஸ்டாக் இமேஜஸ், ஸ்டாக் சவுண்ட் எஃபெக்ட். எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் நினச்சதுன்னா ஒரு சேனலை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு ஃபேஸ் காட்டாமல் வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் நீங்களும் ஒரு சேனலை சிம்பிளாக கிரியேட் பண்ணால் அதனால ஏன் பண்ணுவாங்க, ஏன் பண்ண முடியும். நான் இன்னும் தனியாக வீடியோ கிரியேட் பண்ணாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எனக்கு பிடிச்ச நான் யூஸ் பண்ணுற டாப் 3 வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காம நோட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து Mixkit.co அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. Mixkit.co அப்படின்னு ஒரு வெப்சைட். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. வெப்சைட்ல போயிட்டு சர்ச் உங்களுக்கு என்னென்ன ஷார்ட் வீடியோஸ் வேணுமோ, உங்களுக்கு ஒரு கேட், இல்லை ஒரு டாக், இல்லை ஒரு சமைக்கிற மாதிரி, இல்லை ஒரு ஃபைட் சீன், இல்லை தண்ணியில் இருந்து ஃபிஷ்ஷஸ், இல்லை பேர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷார்ட் வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்காக ஒரு சேனலை கிரியேட் பண்ணி நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வித காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கண்டிப்பாக வராது. அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அதுல எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. செகண்ட் வெப்சைட் என்ன அப்படின்னா Pixels.co. Pixels.co அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்லேயும் இதே மாதிரி ஸ்டாக் இமேஜஸ் எல்லாத்தையுமே உங்களால் டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து Pixelboy.com. Pixelboy.com இது இப்போ நான் சொன்ன 3 வெப்சைட்டோட லிங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் இந்த 3 வெப்சைட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த வெப்சைட்டை தான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூடியூப் வீடியோஸ் இருக்காங்க. இதை நான் யூடியூப் ரிலேட்டடாக வீடியோ போடணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப வெப்சைட்டில் செக் பண்ணி வச்சு கற்றுங்க. மெயினாக ரொம்ப அதிக பேர் கேட்டது எனக்கு பேர் இப்போ தேடிட்டு இருக்கிற ஏன்னா ஒரு வீடியோ அல்லது ஒரு ஃபோட்டோக்கு மெயின் பேக்ரவுண்ட் சைடாக இருக்கட்டும் சரி, இல்லைன்னா ஒரு சின்ன எப்படி சொல்றது, ஒரு கன் ஃபயர், ஒரு லைட் ஆன் பண்ணுறது, கேமரா ஷட்டர் ஸ்பீட், சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருக்கு. நிறைய பேரால ரொம்ப சரியாக டவுன்லோட் பண்ண முடியல. சில பேருக்கு அது சப்போர்ட் ஆக மாட்டேங்குது டவுன்லோட் பண்ணுறது. இப்போ நான் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணலாம். இந்த டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்து அதில் டேரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரம் பேஜில் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட இஎம்ஐல செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த வெப்சைட்ஸ் அதில் உங்களோட இமெயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சொல்லி உங்களோட இமெயில் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகும். எல்லாமே கூகுள் டிரைவ் ஃபைல் தான். உங்களுக்கு சேஃபாக எந்த ப்ராப்ளம் இல்லை. அதை எல்லாம் எக்கச்சக்கமான சவுண்ட் எஃபெக்ட்டுக்கான பாட்டா சின்ன இதுவாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம எல்லாமே வேணும், எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ ரெடியாக வச்சுருவோம். இதை வச்சு நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலான வீடியோ, ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்குறாரு. இந்த வீடியோவில் எனக்கு சொல்ல முடியும். என்னுடைய ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. அடுத்து வர வீடியோவில் இதை பற்றி வீடியோ வெப்சைட்ல வச்சு எனக்கு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கிளியராக நெக்ஸ்ட் வீடியோஸ் கிளியராக பார்க்கலாம். ஒரு சீக்கிரத்தில் இன்னும் நெக்ஸ்ட்டாக வீடியோ கிரியேட் பண்ணி போகணும். வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகணும். நீங்களே ஒரு சின்ன எடிட்டராக எடிட் பண்ண தெரியல யாரும் சொல்லாதீங்க. எடிட் ஒரு சிம்பிளான விஷயம். அது பேசிக் நாலேஜ் மினிமம் பேசிக் எடிட்டிங் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க நம்மளே நமக்கான வீடியோ நம்மளே எடிட் பண்ணிக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ நம்ம அந்த வீடியோ
வேலை முடிஞ்சோன்னு பாட்டு ஃபோன் பண்ணிட்டு இல்லை டீச்சர் ஃபோன் பண்ணிட்டு அந்த புத்தக மூட்டை கட்டி சும்மா ரெக்கார்டு இருந்துச்சியா இதுல ரெக்கார்டு எவ்வளோ தம்பின்னு போட முடியும் நீ முதல்ல ரெக்கார்டு என்ன கேட்குற நீ என்ன அடுத்த வீடியோல எக்ஸ்ட்ராடினரியான வீடியோல உங்களுக்கு பார்க்குறேன் அதுக்குள்ளே வச்சு வெளிச்சு ஒண்ணுமே முடிக்கணும்னா முடிக்குது எல்லாம் முடிஞ்சு முடியுது வேலை என்ன இருக்கு